எனக்கு திடீர்னு கோவம் வந்துச்சு, எனக்கு சாவணும் போல தோணுச்சு, நான் அட்டெம்ப்ட் பண்ணேன் அப்படின்னு சில குரூப் இருக்காங்க. லோன்லினஸ் அப்படின்றத நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம இமோஷனலி ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகணும். பேரண்டிங்ல நம்ம நோன்னு சொல்றதே கிடையாது, எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துறோம். அந்த நான் ஜட்ஜ்மெண்டல் லிசனிங் அப்படின்றது நம்மளால எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அது ரொம்ப நல்லது. சில சமயம் ஒரு விஷயத்த அத கையாள முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் உஷாநந்தினி, ஒரு மனநல மருத்துவர். தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல கிரிஷ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றத நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். ஓகே மேம். ஒரு பெண் மருத்துவரா உங்களுடைய இந்த பயணம் எப்படி இருக்கு மேம்? ஒரு பெண்ணாக எந்த ஒரு பயணமும் கஷ்டம்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ பெண் மருத்துவத்திலையும் பயணம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கு. டாக்டர் பை ப்ரொஃபஷன் அகெயின் ஒரு சேலஞ்சிங்கான ப்ரொஃபஷன். ரெண்டுமே ஒரு பெண்ணாகவும் மருத்துவராகவும் கொஞ்சம் சில கஷ்டங்களோட தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே மேம். இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது தற்கொலை தடுப்பு மாதம் அப்படின்ற ஒரு தினத்துல இணைஞ்சிருக்கோன்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த மாதம் ஏன் மேம் அனுசரிக்கப்படுது? எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், ஒரு நோயா இருக்கலாம், இல்ல ஒரு சமூக நல பிரச்சனையா இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறதே அதை பத்தி பேசுறதுக்காக தான். செப்டம்பர் 10 சூசைட் ப்ரிவென்ஷன் டேன்னு இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சூசைட் ப்ரிவென்ஷன் சொசைட்டி ஒரு குரூப் அவங்க அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க. 2003 ஒரு 2008 வரும்போது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் இந்த IASP இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சூசைட் ப்ரிவென்ஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது US அதுக்கப்புறம் உள்ள இணைஞ்சு இதை நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் மந்தாவே கொண்டாடுவோம். ஏன்னா சூசைட் ரிலேட்டடா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, வை டோன்ட் வி டூ இட் ஆஸ் அ மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ்க்காக கிரியேட் பண்ண மந்த் தான். ஸ்பெசிஃபிக்கா செப்டம்பருக்குன்னு ஒன்றும் சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. ஓகே மேம். இப்போ சூசைட் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையவே முறிச்சுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. பெரும்பாலும் எதனால இந்த மாதிரியான முடிவை அவங்க செலக்ட் பண்றாங்க மேம்? சூசைட் தற்கொலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள இருக்கும். நம்ம யூஸ்வலா மனநல மருத்துவத்துல பயோ சைக்கோ சோஷியல் மாடல்னு சொல்லுவோம். சில இடத்துல பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சோஷியல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சூசைட்லயும் இது 3மே இருக்கு. இது போக ஒரு மனநலம் சாரா விஷயங்களும் சூசைட்ல நிறைய வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு திடீர்னு கோவம் வந்துச்சு, எனக்கு சாவணும் போல தோணுச்சு, நான் அட்டெம்ப்ட் பண்ணேன் அப்படின்னு சில குரூப் இருக்காங்க. எனக்கு பண கஷ்டம், எனக்கு வாழ்வாதாரத்துல எப்படி நான் போக போறேன்னு தெரியல, அதனால நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்றேன்னு சில பேர் இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் நம்மளோட மனநல ரீதியாகவும் பார்க்க முடியாது. இதுல நிறைய அணுகுமுறைகள் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இது எதனால பண்றாங்க அப்படின்ற கேள்விக்கு நம்ம ஈஸியா பதில் சொல்லிட முடியாது. பட் மனநலம் சார்ந்த விஷயங்கள்ல மன அழுத்தம் ரொம்ப தீவிரமா இருக்கிறது, பர்சனாலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு விஷயத்தை யோசிக்காம முடிவெடுக்கிறது, அந்த இம்பல்சிவா முடிவெடுக்கிறதுல உனக்கும் எனக்கும் சண்டையா, நான் போய் சாவறேன் அப்படின்னு தோணும், அதை போய் பண்ற அளவுக்கு அவங்களோட அந்த இம்பல்சிவிட்டி இருக்கிறது மனநலம் சார்ந்த இந்த 2 விஷயங்களை ரொம்ப காமனா நம்ம பார்ப்போம். அது இல்லாம ரொம்ப தீவிர மனக்குழப்பங்கள், ஸ்கிசோஃப்ரெனியா மாதிரி நோய்கள் இல்ல மேனியா மாதிரி நோய்கள்ல காதுல குரல் கேட்கும். காதுல குரல் கேட்கறதுன்றது நம்ம மூளையோட ஒரு பரிமாணம் தான். ஆனா அந்த குரல் சில சமயம் நீ அதெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, நீ போய் செத்துரு, இல்ல இவங்கெல்லாம் உன்னை கொலை பண்றதுக்கு முன்னாடி நீயே போய் செத்துரு, இந்த மாதிரி கேட்கும் போதும் தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. ஸோ மனநலம் சார்ந்த விஷயங்கள்ல இதெல்லாம் ரொம்ப காமனா பார்ப்போம். அது இல்லாமையும் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஓகே மேம். இப்போ ஒருத்தருடைய உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணுமோ அதே அளவுக்கு மன ஆரோக்கியமும் ரொம்ப அவசியம் இல்லையா? ஸோ மன ஆரோக்கியத்துக்கு எது ரொம்ப அவசியம்னு சொல்லுவீங்க மேம்? சவுண்ட் மைண்ட் லிவ்ஸ் இந்த சவுண்ட் பாடின்னு சொல்ற மாதிரி மன ஆரோக்கியத்துக்கு உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ சாதாரணமா மனச்சோர்வு இல்லைன்னா எனக்கு எதுலையுமே ஒரு நாட்டம் ஈடுபாடு இல்லைன்னு வர்றவங்க நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கும், விட்டமின் குறைபாடு இருக்கும். ஸோ நம்ம உடல் நலமும் மனநலத்துக்கு ரொம்ப முக்கியம். அது முக்கியமான ஒரு விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா தூக்கம். ஸோ தூக்கம் அப்படின்றது நம்மளோட மூளை ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் அதுல இருந்து கழிவுகள் வெளியில ஏறுறதுக்கும் நம்மளோட அந்த நாளில் நடந்த விஷயங்களை அது கன்சாலிடேட் பண்ணி லாங் டேர்ம் மெமரியா எது தேவையில்லைன்னு பிரித்து லாங் டேர்ம் மெமரியா ஸ்டோர் பண்றதுக்கும் ரொம்ப முக்கியம். இது சரியா நடக்கலை அப்படின்னா ஒரு ஓவர் ஒர்க்டு மெஷின் மாதிரி நம்ம மூளை திணறும். அப்போ மனநலம் சார்ந்த விஷயங்கள் வரும். மனசுன்றது மூளையோட ஒரு பார்ட்டு தான், அது மட்டும் தனியா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ தூக்கம், நம்மளோட உடல் நலத்தை பார்த்துக்கிறது, அண்ட் ஒரு கஷ்டம் வந்தா அதை எதிர்கொள்ற தன்மை, ரெசிலியன்ஸ்ன்னு சொல்றதும் ரொம்ப முக்கியமா நான் பார்ப்பேன். ஓகே மேம். இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் என்னால செய்ய முடியல,
என்னால முடியாது, இதை பண்ண முடியாது, இதுக்கு மேல என்னால சந்தோஷமா இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதிர்மறையான சிந்தனைகள்ல இருந்து விலகி இருக்கிறது அப்படின்னா எப்படி மேம்? சிந்தனைகள், தாட்ஸ், அதுல வந்து நேர்மறைனா என்ன எதிர்மறைனா என்ன நம்ம மூளைக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லாருக்குமே எல்லா சிந்தனையும் வரும். அந்த எதிர்மறையான சிந்தனைகள் அதிகமா வர்றது அப்படின்னா யூஸ்வலா பதட்டமோ இல்ல அழுத்தமோ இருந்தா, ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ இருந்தா வரும். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில ஒரு சல்லடை இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. அந்த சல்லடையில எப்பவுமே தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வந்து அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுரும். இந்த சல்லடையில ஓட்ட விழுகுது அப்படின்னா, பதட்டத்தினாலேயோ அழுத்தத்தினாலேயோ ஒரு ஓட்ட விழுகுது அப்படின்னா இந்த எண்ணங்களும் சேர்ந்து ஊடுருவி வரும். ஸோ அப்போ நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம சில டெக்னிக்ஸ், கோப்பிங் ஸ்கில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யார்கிட்டயோ மனம் விட்டு பேசுறது, இல்லைன்னா வந்து ஒரு மனநல மருத்துவரை வந்து பார்க்கறது, இல்லை ஜேர்னலிங், இல்லை ஒரு படம் வரைகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இது மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் இல்லையா? அதை கண்டுபிடிச்சி அதை அவேராக பண்ணும்போதே அந்த எதிர்மறை சிந்தனைகளை நம்மளால தவிர்க்க முடியும். அப்படி எதிர்மறை சிந்தனைகள் வந்தாலும் சிந்தனை வேற, செயல்பாடு வேற. எனக்கு வந்து நீ செத்துருவேனா என்ன பண்றது, நீ இப்போ ரோட்ல போயிட்டு இருக்க, பஸ் முன்னாடி விழுந்துட்டேன்னா என்ன பண்றதுன்னு என்ன வருதுன்றதுக்காக நான் செத்துற மாட்டேன் இல்லையா? ஸோ அது சிந்தனை வேற, செயல் வேற அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்குற தன்மை வந்தது அப்படின்னாலே நம்மளால இதுல இருந்து விலகி நிற்க முடியும். ஓகே மேம், இப்போ வந்து நெகட்டிவான தாட்ஸ் அப்படின்றது வேற, அதோட செயல்கள் அப்படிங்கிறது வேறன்னு சொன்னீங்க. பட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டக்குன்னு எமோஷனல் ஆயிடுவாங்க. டக்குன்னு கோவம் வரதா இருக்கட்டும், டக்குன்னு அழுக வரதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி மேம் கண்ட்ரோல் பண்றது? நம்ம மனுஷனும் மிருகமும் ஒன்றுன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? மனுஷனும் மிருகமும் ஒன்றுன்னு சொல்லலாம், வேறன்னு சொல்லலாம். ஸோ சில இடங்களில் வந்து நமக்கு மனுஷ மூளைக்கும் மிருக மூளைக்கும் சம்மந்தம் இருக்குது. அதில் முக்கியமான பார்ட்டு இந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ஒரு மிருகத்துக்கு என்னெல்லாம் எமோஷன் வருமோ நமக்கும் அந்த எமோஷன்லாம் வரும். ஆனால் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வளர்ந்துருக்கிற அந்த பெரிய மூளைன்னு சொல்லக்கூடியது, அந்த மூளை என்ன பண்ணுன்னா இந்த மூளையை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஸோ எனக்கு கோவம் வரும், எனக்கும் எல்லாமே ஒரு மிருகத்துக்கு என்னெல்லாம் வரலாமோ அது எனக்கும் வரலாம். ஆனால் எந்த இடத்துல எதை பண்ணணும் அப்படின்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது, அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த லாஜிக்கல் திங்கிங் பிரெயின். இந்த லாஜிக்கல் திங்கிங் பிரெயின் என்ன ஆகும், ரொம்ப கோவம் வரும்போதும் ரொம்ப இமோஷன் ஆகும்போதும் அப்படியே அந்த குதிரை கடிவாளத்தை விட்டுட்டு ஓடுற மாதிரி இந்த கண்ட்ரோலை மீறி போயிடும். அப்போ தான் நம்ம ஓவர் இமோஷனலாக ஆகுறது. ஸோ அப்போ நம்மளோட லாஜிக்கல் திங்கிங் பிரெயினை நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம இந்த நேரத்தில் கோவப்படணுமா வேண்டாமான்னு யோசிக்கிற தன்மை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம்னா அதுக்கு பேர் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம். அதை நம்ம டெவலப் பண்ணிக்க நம்மளோட இமோஷன்ஸை யூஸ்வலாக நம்மளால வந்து அட்ரஸ் பண்ண முடியும். ஆனால் இமோஷன்ஸ் எதுவுமே சரி தப்புன்னெலாம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு கோவம் வரும், அதே மாதிரி சோகமாகவும் இருப்பாங்க, அழுகையும் வரும், சந்தோஷமும் வரும். எப்போவுமே சந்தோஷமாக இருக்குன்றது வாழ்க்கையில் நடக்காது. ஓகே மேம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வேர்டை நிறைய பேர்கிட்ட நம்மளால பார்க்க முடியுது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் சகஜமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வேர்டையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது ரெண்டுக்குமான வித்தியாசம்னு எதை சொல்லுவீங்க மேம்? ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன்னா சொல்லிடுறேன். நம்ம எல்லாத்தையும் வேகமாக நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், முன்னாடியாவது டிவி மட்டும்தான் இருந்தது, இப்போ யூடியூபு, சோஷியல் மீடியான்றது ரொம்ப ஊடுருவி வந்துருச்சு எல்லா குடும்பங்கள்லேன்றதுனால தான் குழந்தைங்க கொண்டு இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் டிப்ரெஷன்றது சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது ஒரு டயக்னோசபிள் மென்டல் இல்னஸ். அதுக்குன்னு க்ரைட்டீரியா இருக்குது. ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இவ்வளவு நாள் இவ்வளவு தீவிரத்தில் வந்தால் தான் நான் மன அழுத்தம்னு டயக்னோஸே பண்ண முடியும். எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை, எனக்கு இன்னைக்கு 100 ரூபா வர வேண்டியது வரல, இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு சாப்பாடு சரியில்லைன்றதுக்காக நான் சோகமா இருக்கேன்னா அது மன அழுத்தம் கிடையாது. அதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வருவோம். ஸ்ட்ரெஸ்ஸும் எகெயின் வந்து காமனா யூஸ் பண்ற வேர்டு தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஸ்ட்ரெஸ்ன்றதுக்கு நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த அதை கையாள முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு இடத்துல 100 பவர் தேவைப்படுது, அந்த இடத்துல 200 பவருக்கான வேலை நடக்குது அப்படின்னா அந்த டிஃபரன்ஸை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே அதோட சேர்ந்து வர்றது தான். அப்போ நம்ம பாடி 5 கிலோமீட்டர் நடக்க முடியும், நான் 100 கிலோமீட்டர் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கு பாடிக்கு ஸ்ட்ரெஸ். இதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு புரிஞ்சுக்கிறது. அப்போ மன ரீதியா யோசிச்சு பாருங்க, என்னால 10 பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிக்க முடியும், எனக்கு 20 பிரச்சனையை கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஸ்ட்ரெஸ் தான் வரும். கரெக்டா? ஆனா ஸ்ட்ரெஸ் எல்லாமே கெடுதல் கிடையாது. ஸ்ட்ரெஸ்லையும் குட் ஸ்ட்ரெஸ், பேட் ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க.
ஒண்ணுமே பண்ண மாட்டோம். நமக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வேணும். காலையில நான் போய் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும்னு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும். பரீட்சைன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம படிப்போம். வாழ்க்கையில எனக்கு ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் தான் அதை நான் அட்ரஸ் பண்றதுக்காக நான் ஓடுவேன். அப்பதான் என் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா அது குட் ஸ்ட்ரெஸ். அதே இது ஐயோ இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே, எக்ஸாம்ல நான் 100 மார்க் வாங்கலைன்னா எனக்கு வாழ்க்கை என்ன ஆக போகுது, நான் வந்து 10 பங்களா 10 காருன்னு வாங்கலைன்னா என் வாழ்க்கையே மோசமாயிடும் நம்ம ஓடணும்னா அது பேட் ஸ்ட்ரெஸ். ஸோ ரெண்டுக்குமே அந்த ஆப்டிமல் லெவல்னு ஒன்று இருக்கு. அந்த ஆப்டிமல் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலா அவசியம். அது இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே மேம், இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கான டிஃப்ரென்ஸ் சொன்னீங்க. டிப்ரெஷன் அப்படிங்கிறப்போ அந்த மன அழுத்தம்ங்கிறது பல நாட்களாக நமக்குள்ள அப்படியே அது கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருந்துட்டு இருக்கப்போ அது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான டிப்ரெஷன்ல சிக்கி தவிக்கக்கூடியவங்க அதுக்குள்ளேருந்து மீண்டு வர்றதுனா எப்படி மேம்? எப்படி சுகர் பிபின்றது ஒரு நோயோ டிப்ரெஷன்றது ஒரு நோய். அந்த நோயா மட்டுமே நம்ம அணுகணும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா சுகர் பிபி அப்படின்றது கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஏன்னா டெஸ்ட் இருக்கு. டிப்ரெஷனுக்கு டெஸ்ட் இல்லை. அதை எப்படி நீங்க அப்படி சொல்றீங்கன்னு கேள்விகள் வரும். ஸோ அப்போ இதுல இருந்து இருக்கிறவங்கள நம்ம டயக்னோஸ் பண்றோம். டயக்னோஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ட்ரீட்மெண்ட்ல வந்து மெடிசின்ஸ் இருக்கு, தெரப்பி இருக்கு, கவுன்சிலிங் டெக்னிக்ஸ் இருக்கு. இல்ல இன்னும் அதிகமா ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு வந்து மின்னதிர்வு சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய சிகிச்சை கூட இருக்கு. இது எல்லாமே இஃபெக்டிவ். எல்லாத்துலயுமே நமக்கு ரிசல்ட் வரும். எந்த பேஷண்ட்டுக்கு எது தேவை அப்படின்றது நம்ம பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்காக தான் டிசைட் பண்ண முடியும். சிவியரிட்டியை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு மருந்து ஒத்துக்காதுன்றப்போ நம்ம வேற ட்ரீட்மெண்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும். சில பேருக்கு கவுன்சிலிங் பத்தலைன்றப்போ வேற ட்ரீட்மெண்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் அதுல இருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு செய்யற விஷயங்கள். ஆனா என்ன சொன்னீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, சுகர்னு சொன்னாலும் ஐயோ எனக்கு சுகரான்னு தான் சொல்றாங்க. மன அழுத்தம் சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு மன அழுத்தம்லாம் வராதுன்னு தான் சொல்றாங்க. ஸோ பேஷண்ட்டை நம்ம அணுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்கு. ஓகே மேம், இன்னைக்கு இருக்க காலத்துல வந்து நிறைய விஷயங்களை பத்தி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி யோசிக்கிறது அப்படின்றத தாண்டி நிறைய பேர் ஓவர் திங்கிங் பண்றேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போறாங்க. சில பேர் ஓவர் திங்கிங்லேயே ப்ரோ அப்படிங்கிற அளவுக்கு கூட எக்ஸ்ட்ரீமாலாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவர் திங்கிங் அப்படின்றது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓவர் திங்கிங் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்க மூளை செயல்படுற ஒரு விதமாகவும் இருக்கும். இப்படி பண்ணா என்ன ஆகும், அப்படி பண்ணா என்ன ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு பாசிட்டிவான ரிகார்ட்ல யூஸ் பண்ற வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. ஆனா இதுவே எதிர்மறையான ரிகார்ட்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெளியில போறேன், வெளியில போனோடனே இது மாதிரி நடந்ததுன்னா இப்படி ஆயிடுமோ, இது மாதிரி நடந்ததுன்னா அப்படி ஆயிடுமோ, ஸோ வாட் இஃப் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்ற தாட்டு ரொம்ப கேட்டஸ்ட்ராஃபிக்கா போய் முடியும் போது நம்ம மூளை அதிலே மூழ்கி போயிடுது. ஸோ இப்போ இந்த ஓவர் திங்கிங்கை வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா ஒரு மன பதட்டத்தின் அறிகுறியா பார்ப்பேன். ஒரு பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கை காலாம் நடுங்கும், வேர்த்து கொட்டும், நெஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வெளியில நம்ம பார்க்குற விஷயங்கள். மன ரீதியா என்ன ஆகும் அப்படின்னா இது ஓவர் திங்கிங்கா மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓவர் திங்கிங் வெறும் ரேண்டமா இருக்கு அப்படின்னா நம்ம யூஸ்வலா கவுன்சிலிங் டெக்னிக்ஸ்ல காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்ல நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஆங்ஸைட்டியோட சேர்ந்து வருது, ரொம்ப மோசமா இருக்கு, இதனால நான் பஸ்லயே போக முடியல, இதனால நான் ட்ரெயின்லயே போக முடியலன்ற லெவலுக்கு ஒரு ஃபோபியா மாதிரி போகுதுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே மேம், இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்து அதிகமாக நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே உறவுகள் மத்தியிலே வாழ்றது கிடையாது. இப்போ லைஃப் ஸ்டைலே எல்லாருக்குமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நான் தனிமையாகவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது நல்லதா கெட்டதா, அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தனிமை, லோன்லினஸ், அலோன், தனியாக இருக்கிறது அப்படின்றது ரெண்டுக்குமே நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே தனியாக வாழ்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து வாழலை. எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்தா கூட அந்த லோன்லியாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ லோன்லினஸ் இஸ் அ ஃபீலிங். நம்ம தனியாக இருந்தால் கூட நமக்கு அந்த ஃபீலிங் வரணும்னு அவசியம் கிடையாது. 10 பேரோட இருக்கிறோம், 10 பேரும் நம்மளை புரிஞ்சிக்காத ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த லோன்லினஸ் அப்பையும் வரும். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நம்ம வந்து நிறைய டிஸ்கனெக்ட்ன்றது இருக்க தான் செய்யுது, அதனால வரக்கூடிய விளைவுகள் இருக்க தான் செய்யுது. லோன்லினஸ் அப்படின்றத நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம இமோஷனலி ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகணும். ஸோ அப்போ ஒரு புதுசா ஸ்கில் கத்துக்கிறது, இந்த வருஷம் நான் வந்து ஹாக்கி கத்துக்கிறேன், அடுத்த வருஷம் நான் ஃபுட்பால் கத்துக்கிறேன்றது கூட நம்மளோட அந்த லோன்லினஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரும். பட் அது இல்லாம ரொம்ப மண்டேனா நான் சாப்பிடுவேன், தூங்குவேன், இல்லை ஏதோ ஒரு ரேண்டமா சீரீஸ் பார்ப்பேன், நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன், இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த லோன்லினஸ் அதிகமாகுது. இமோஷனல் கனெக்ஷன், எகெயின் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, கூட்டு குடும்பமா வாழ்றது, இல்லை எனக்கு ஒரு ட்ரிப்பு கூட்டு போறது, இதெல்லாமும் அந்த லோன்லினஸ் வந்து வெளியில கொண்டுட்டு வரும். ஓகே மேம், இன்றைய காலத்துல மன அழுத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மாணவர்களும் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகுறாங்க. இப்போ சூசைட் ப்ரிவென்ஷன் டே அப்படின்றதுனால இப்போ நிறைய மாணவர்களுமே கூட இப்போ மார்க்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னாலோ அல்லது படிப்புல ஒரு அழுத்தம் ஏற்படுது அப்படிங்கிறப்போ மன அழுத்தம்ங்கிற ஸ்டேஜை தாண்டி உங்க சூசைட் அட்டம் பண்ற ஒரு நிலைக்கு வரையும் போறாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வெறும் மாணவனா மட்டும் பார்க்க முடியாது. சைல்டு அண்ட் அடலசன்ட் சைக்கியாட்ரியில் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், சைல்டு இஸ் த பயாப்சி ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாணவன், அந்த குழந்தைக்கு அவங்களோட குடும்ப சூழல் எப்படி இருக்கு, அவங்களோட பள்ளி சூழல் எப்படி இருக்கு, அவங்களோட சுற்றுவட்டாரம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் அவங்களோட மனநிலையே உருவாகும். அப்போ ஒரு ரேண்டமாக ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அவன் நல்லா அறிவாக இருப்பான், ஆனால் வந்து அவனுக்கு எழுத படிக்க சரியாக வராது. கற்றல் குறைபாடு அப்படின்றது ரொம்ப காமனாக வரும். அப்போது அவன் நல்லா அறிவாக இருக்கிறதுனால அவனுக்கு இது வரலை அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்போ ஒரு டீச்சர் வந்து அவன் எல்லாம் எப்படி படிக்கிறான் பாரு, நீ என்ன இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவனால் அதை ஏற்றுக்க முடியறது இல்லை. அந்த ஏக்கம் அப்படின்றது ஒரு மன அழுத்தம் தாண்டி சில சமயம் சூசைட் மாதிரி போய் முடிஞ்சிருது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு, பேரண்டிங்கில் வந்து நம்ம வந்து நோன்னு சொல்கிறதே கிடையாது. எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றோம். ஒரு புள்ள 2 புள்ள, எனக்கு கிடைக்காததை நான் உனக்கு கொடுக்குறேன்ற மாதிரி வளரும்போது அவங்களுக்கு அந்த இல்லை அந்த கஷ்டம் அப்படின்றத அனுபவிச்சு பழக மாட்டேங்கிறாங்க. அந்த ரெசிலியன்ஸ் டெவலப் ஆகாததுனால டீச்சரை திட்டிட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா அண்ட் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஒருத்தவங்க இறந்து போறாங்க அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லி கைட்லைன்ஸ் இருக்கு. அவங்களோட சூசைட் நோட்டையோ அவங்க எப்படி சூசைட் பண்ணாங்கன்றதையோ ஆக்சுவலாக ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா வெர்தர் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா காப்பி கேட் சூசைட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவன் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து டீச்சர் திட்டாங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, என்னடா இப்படி இருக்கேன்னு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. டிவியில் வந்து வேற ஒரு ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மாணவனை டீச்சர் திட்டாங்க, அதனால அவன் வந்து இந்த கடைக்கு போய் இப்படி வாங்கி இப்படி தற்கொலை முயற்சி பண்ணனான்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஓ, நம்ம இதை பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு நமக்கு டக்குன்னு தோணும் இல்லையா? குழந்தைக்கு என்ன தோணும் அப்போ இதை திருப்பி பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கூல் மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்கூல் மென்டல் ஹெல்த்தை பார்க்குறப்போ நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகி பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாத்தையும் சென்சிட்டைஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இந்த அவேர்னஸை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஓகே மேம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மன அழுத்தம், டிப்ரெஷன் எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். பட் ஒரு மனிதர்களாக நிறைய சக மனிதர்களோட நம்ம பழகுறோம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு பணமாகவோ அல்லது ஒரு பொருளாவோ உதவி செய்யலை அப்படின்னாலும் உளவியல் ரீதியாக என்ன மாதிரியான உதவிகள் நம்ம செய்யலாம்? ஒருத்தவங்க வந்து ஒரு மன கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள நான் ஜட்ஜ்மெண்டலாக என்னன்னு கேட்குறது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஒரு பண கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா உங்ககிட்ட பண உதவி பண்ண முடியலன்றதுக்காக நீங்கள் அவங்கள ஒன்றா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். இல்லையா, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு வராங்கன்னா அதுக்கு இதான் சொல்யூஷன்னு சொல்லிடுவோம். நிறைய நேரங்களில் உட்காந்து கேட்கறது மட்டுமே சொல்யூஷனாக இருக்கும். அவங்களுக்கு சொல்யூஷன் தேவையில்லை, அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இடம் தான் தேவை. ஸோ அந்த நான் ஜட்ஜ்மெண்டல் லிசனிங் அப்படின்றது நம்மளால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அது ரொம்ப நல்லது. சில சமயம் நம்மளோட கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம கூட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட முகத்தை பார்த்து அவங்களோட நடவடிக்கைகளை பார்த்து என்ன வித்தியாசமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிற தன்மையை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு மாணவனே பார்த்தீங்க அப்படின்னா டல்லா இருக்கானா, ஒரு ஆசிரியர் வந்து என்னப்பா வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவனுக்குள்ள இருக்கிற விஷயத்த கொட்டுறதுக்கு அங்கே ஒரு ஸ்பேஸா இருக்கும். எல்லாரும் வந்து நான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஒரு சமுதாயமா நமக்கு இந்த பொறுப்புணர்ச்சின்றது ரொம்ப முக்கியம். அது போக நம்ம வந்து ஜென்ரலாகவே அவாய்ட் பண்ணக்கூடிய சொல்ல விஷயம்தான் எல்லாருமே அந்த 10 மணிக்கு தூங்க போறதுக்கு அட்வைஸ் பண்றது மாதிரி குடிப்பழக்கம், இந்த ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்து மாணவர்களும் கெட்டு போய் இதனாலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய வருது. ஒரு சமுதாயமா ஒரு சைக்காலஜிக்கலி வெல் இன்ஃபார்ம்டா நம்ம மாறும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். ஓகே மேம், இப்போ வந்து நீங்க நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய மன ரீதியான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுடைய மனநிலை அப்படின்றது எப்படி இருக்கும் மேம்? நமக்கு நம்மளும் மனுஷங்க தானே, கார்டியாலஜிஸ்டுக்கு என்ன ஹார்ட் பிரச்சனை வராதான்னு கேட்குற மாதிரி தான் இந்த கேள்வி. ஸோ அப்போ நமக்கும் மன ரீதியான சில ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். சில பேஷண்ட் சொல்கிற கதைகள் நம்ம ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். சில பெண்களுக்கு வர பாதிப்பெல்லாம் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். சில பேர் வந்து ரொம்ப நல்லா படித்து நல்ல ஒரு ஆண்டர்ப்ரனராக இருப்பாங்க, நல்ல டாக்டர் ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. ஆனால் அவங்க கணவன் வந்து அவங்கள டொமெஸ்டிக்காக அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து சொல்லும்போது நமக்கு என்னடா இவங்களுக்குமே இந்த பிரச்சனையான்ற மாதிரி இருக்கும். செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் நிறைய இடத்துல நடக்கும்போது அந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். வரதட்சணை கொடுமைன்னு வந்து சொல்லும் போது எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளையுமே அஃபெக்ட் பண்ணும். ஆனால் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது அதை அந்த எமோஷனை அங்கே வெளிப்படுத்த முடியாது. திஸ் இஸ் அ சேஃப் ஸ்பேஸ். ஸோ நம்ம அவங்ககிட்ட ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்ம பர்சனலாக நான் போய் ஒரு ஜேர்னல் எழுதியோ இல்லை யார்கிட்டயாவது புலம்பியோ இல்லை எனக்குன்னு சில ஸ்கில் செட்ஸ் இருக்கும், நமக்குன்னு ஒரு கோப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம ஆஸ்வாசப்படுத்திக்கிறது. ஓகே மேம், இதுவரையும் இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் மந்த்துக்காக நிறைய நல்ல விழிப்புணர்வு விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக
நீங்க டாக்டர் அப்படின்ற எல்லாத்தையும் கடந்து ஒரு உமனா மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தைரியமா இருங்க. சப்போர்ட்டுன்றது நிறைய இடத்துல தேவைப்படும். அந்த சப்போர்ட்டை கேட்கறதுக்கு தயங்காதீங்க. நான் வெளியில போனா என் கணவர் என்ன சொல்லுவாரோ, நான் ஒரு வேலைக்கு போனா எங்க மாமியார் என்ன சொல்லுவாங்களோ, இந்த சமுதாயம் என்ன சொல்லுமோ அப்படின்ற அந்த கேள்விதான் நமக்குள்ள வந்து அதை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எதெல்லாம் பண்ண முடியுமோ நான் பண்றேன் அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டீங்க அப்படின்னா, கணவர்கிட்ட போய் கேட்கறதுக்கோ, மாமியார்கிட்ட போய் கேட்கறதுக்கோ, பேசுறதுக்கோ எது உங்களை தடுக்குது? ஸோ அந்த இடத்துல உங்களோட வாய்ஸை யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பண்ண முயற்சி பண்ணுங்க. நீங்க பண்றத பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா வருவாங்க அப்படின்றது என்னோட பாயிண்ட். ஓகே. இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிரை எஃப்எம்க்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க நல்லா ஒரு இந்த ப்ரோக்ராம் உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 365 உமனை வச்சு நீங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு 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 நல்ல ஒரு விஷயம், ஒரு மைல்ஸ்டோன் விஷயம்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை இன்னும் தொடருங்க. ஒரு செகண்ட் டயர் சிட்டியில் ஒரு ரேடியோவாக நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.